வணக்க மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கட்டும். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, 2025 மார்ச் 29 அன்னைக்கினும் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு தாங்க பயிற்சி ஆக போறார். ரொம்ப அல்லல் பட்டு நொந்து போய் போடா சாமி அண்ணாடா வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி பகவான் கொடுக்கிறார். நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அப்படி பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அதை ஒரு டச் பண்ணிக்கிறீங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வீடியோக்கள் கண்டிப்பாக நான் கொடுத்துட்டே இருக்கேன். உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. கடகராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற நேரம் ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். மட்டும் அல்லாமல் கண்டிப்பாக இந்த சொல்லு உண்மையில ஒரு உங்களுக்கு மனசுக்கு ஒரு நிறைவான ஒரு காலகட்டம் உங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த கடகராசியை பார்த்தோம் அப்படின்னா 5 ஆண்டு காலங்கள், அதாவது 2 ஆண்டு காலங்கள் கண்டகச்சனியில ரொம்ப 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 விரயங்களும் பிரச்சனைகளும், வாகனத்துல சிறு சிறு பிரச்சனைகளும், பணத்துல நஷ்டங்களும் இப்படிலாம் கொடுத்துட்டு இருந்த அந்த பகவான் அஷ்டமத்துல 2 ஆண்டு காலம் வந்தார். குடும்பத்துல பிரச்சனைகள், கல்வியில மந்த நிலை ஏற்படுறது, உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை ஏற்படுறது, இப்படி எத்தனையோ பிரச்சனைகளையும் இழப்புகளையும் சந்திச்சுட்டு இருந்த கடகராசி அன்பர்களுக்கு கசப்பா உணவு சாப்பிட்டு இருக்க நேரத்துல ஒரு இனிப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த நேரத்துல ஒரு இனிப்பு பலகாரம் கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ. அதாவது தாகத்துல தண்ணீர் கிடைக்கிறது மிக மிக அது பெரிய ஒரு ஆனந்தமா இருக்கும். ரொம்ப நீங்க வெயில்ல நடந்து போனது ரொம்ப தாகமா இருக்கும்போது எல்லாமே தண்ணியே இல்லாத இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டில் வாட்டர் கேன் கொடுத்தாங்கன்னா கோடி ரூபாய் என்னங்க, பணத்துக்கெல்லாம் ஈடே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மனசுக்கு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் கிடைக்கும் இல்லையா? அந்த ஆனந்தமும் அந்த சந்தோஷமும் கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்க போதுன்னு சொல்றதுல ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஒரு எளிமையானவர்கள், இரக்க குணம் உள்ளவர்கள், அதே போல எதையும் மறைக்க தெரியாது, கபடம் இல்லாம சொல்லுவாங்க இல்லையா, கள்ளங்கபடம் இல்லாதவர்கள் ஐயா, வெள்ள மனசு உள்ளவர்கள். அதனாலேயே ரொம்ப கெட்ட பேரும் பிரச்சனைகளையும் சேர்க்க வேண்டிய சூழல் கடகராசி அன்பர்களுக்கு வரும். அப்படிப்பட்ட அந்த கடகராசி அன்பர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் அடுத்து வரக்கூடிய 2025 மார்ச் 29 சனி பகவானுடைய பயிற்சி. இந்த பயிற்சியில கண்டிப்பாக உங்களுக்கு எதெல்லாம் சரிவு ஏற்பட்டதோ, எதெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டதோ அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி மறுபடியும் கை கொடுக்க போகுது. அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படலாம். நீங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்க போகுது, அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படலாம். தொழில் செஞ்சவங்க முடக்கமாயிருச்சுங்க, இந்த மாதிரி நேரத்துல ஆரம்பிச்சிட்டோம்னு கவலைப்படுறவங்க கண்டிப்பா தொழிலை விடாம அகலக்கால் வைக்காம அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இன்னும் சிறு மாதங்கள் தானே இருக்கிறது அந்த சனி பகவான் வருவதற்கு. நல்ல மாற்றத்தை நீங்க சந்திக்க போகக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தானே. அதனால நீங்க மனசை தளர விடாம, நீங்க போற பாதையை கைவிடாம அப்படியே அதுல பயணம் சென்றுகிட்டே இருங்க. கண்டிப்பாக நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு படகு மரமாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இப்பொழுது கரை தெரிந்து விட்டது. நீங்கள் கரைக்கு வரும் நேரம் விட்டது. உங்களுக்கு தேவையான அனைத்தையும் பகவான் கொடுக்க இருக்கார். எந்த அளவுக்கு சனி பகவான் அவருடைய காலகட்டத்திலே உங்களுக்கெல்லாம் சஞ்சலத்தையும் கஷ்டங்களையும் கொடுத்தாரோ அந்த கர்மாவை எல்லாம் நீக்கி விட்டார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோங்க. ஏன்னா பகவான் வரும்போது உங்களுடைய கர்மா தீரும், கஷ்டங்கள் விலகும், பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் அவர் நீக்கிடுவார். எவ்வளவு பிரச்சனை வந்ததோ அதெல்லாம் கர்மாவாக போட்டும், எல்லாத்தையும் இழந்தாச்சு, இனிமே என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் கிடைக்க போதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தர உள்ளார் பகவான். நீங்க என்ன பண்ணணும், இன்னும் மாதங்கள் இருக்க, அப்போ பொறுமையா நம்ம இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவோ, யாருக்கும் பொறுப்பேற்று நிற்கவோ, வீட்டுல சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்க பெருசா ஆக்காம
சரி பரவாயில்லை, பொறுமையாக, ரொம்ப கோவம் உள்ளவங்க கூட ரொம்ப பொறுமையாக நிதானமாக, ஏன்னா கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நிதானம். ஆனா பொங்கிட்டாங்க அப்படின்னா புயல் சூறாவளி காற்றெல்லாம் மிஞ்சிரும் கோபம். என்ன செய்யறதுன்னு கூட தெரியாது, அவங்களுடைய அறிவாற்றலுக்கு எட்டாது. ஆனா இந்த நேரங்கள்ல ரொம்ப பொறுமையாக கவனமாக இருக்கணும். ஏற்கனவே இதெல்லாம் நடந்து போச்சுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இனிமேல் நடக்காம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுடைய கையில தாங்க இருக்கு. ஏன்னா நல்லது நடக்க போகுது. நீங்க நான் சொன்னேன் இல்லையா, கட்டுமரத்துல நடுக்கடல்ல இருந்து கரையை கடக்கிறது எவ்வளவு கஷ்டம். அப்படிப்பட்ட நீங்கள் கடகராசி அன்பர்கள் கரையை கடக்கக்கூடிய அற்புதமான நேரம் வந்து விட்டது. உங்களுடைய கால நேரம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது. எதெல்லாம் நீங்க தேடி போனீங்களோ, எதுக்கெல்லாம் நீங்க அலைஞ்சீங்களோ, எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல. ஆனா இப்பொழுது அமரும் போது உட்காரும் போது கண்டிப்பாக எல்லாமே தேடி வருது அப்படின்னு நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தாங்க வரப்போகுது. அதனால கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தானம் தர்மம் செய்யுங்க. எந்த அளவுக்கு முடியுது, எனக்கு தானம் தர்மம் செய்யறதுக்கே வழி இல்லையே, நான் எங்கே போய் தானம் தர்மம் செய்கிறது, எனக்கே சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத நிலைமையில இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே பட தேவையில்லைங்க. எல்லாருடைய இடத்துலையும் பச்சரிசி கிடைக்குங்க. கண்டிப்பாக ஒருபடி பச்சரிசியாவது வாங்குறதுக்கு பகவான் நமக்கு பலன் கொடுப்பார் இல்லையா? கொஞ்சோண்டு பச்சரிசி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் நீங்க வேண்டி, பகவானே என்னால் ரொம்ப அன்னங்கள் கொடுக்க முடியல, என்னால் செய்யணும்னு ஆசை இருக்குது, அதுக்கு பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, எனக்கு எல்லாம் நல்லபடியாக இருந்தால் நான் இப்போ கொடுக்குற இந்த அரிசி இதை நான் உணவாக சமைச்சு எல்லோருக்கும் சாப்பாடாக கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேங்க. கண்டிப்பாக உங்கள் எண்ணம் நிறைவேறும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த அரிசி நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்துக்கொண்டு போய் ஏதேனும் ஒரு செடி மரம் இருக்கா, ஒரு ஏனலான இடத்துல போட்டுருங்க. எறும்பு சாப்பிட்டு போவோங்க. நீங்கள் போடக்கூடிய 10-15 அரிசியை கூட 100 எறும்புகள் கூட அதை சாப்பிடும், உணவாக எடுத்துக்கிறோம். அதனால நீங்கள் ஒரே நேரத்தில் 100 உயிர் ஜீவன்களுக்கு அன்னம் கொடுத்ததானே கணக்கு. நம்ம சாப்பாடை கொடுக்கறத விட அந்த ஜீவராசிக்கு கொடுக்கும்போது அதுவும் ஒரு அன்னத்தில் போய் சேரும். கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம், அந்த பார்வதி சிவபெருமான் திருவிளையாட்டலில் கூட எல்லாத்துக்கும் படி அனுப்பையெல்லாம் பகவானை கேட்கும்போது சிவபெருமான் ஒரு அரிசியை ஒரு எறும்புக்கு கொடுத்து நம்ம கதையெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அதனால நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் சிறு அளவாக இருந்தாலும் பெரிய அளவில் பலன் கொடுக்கும். கண்டிப்பாக இருக்கும் காலங்களை, இந்த மாதங்களை கடப்பதில் நீங்கள் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நிதானமும் பொறுமையும் உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். கண்டிப்பாக அடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். கடகராசி அன்பர்கள் சிறப்போடு வாழணும், நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு அருகாமையில் விநாயகர் கோவில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை சூரத்தங்க விடுங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நல்ல வீடியோ சந்திப்போம். உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர்.